அது மக்களாட்சின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதுதான் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அன்றைக்கே ஒரு பாட்டு பாடினார். என்ன பாட்டு பாடினாருன்னு தெரியும் உங்களுக்கு? மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தன் மக்கள் நலம் ஒன்றே தான் மனதில் கொள்ளுவார் அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருப்பார். அந்த மாதிரி இவங்க மக்களாட்சி மக்களாட்சின்ற பேரில் தன்னுடைய குடும்பத்தின் மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஆட்சியை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஏங்க, ஐயா கலைஞர் அவர்கள் முதலமைச்சர், அவருடைய வாரிசான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர், இன்றைக்கு அவருடைய வாரிசான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர், அடுத்த முதலமைச்சராக நீங்கள் கொண்டு வரதுக்கான எல்லா வேலையும் செய்கிறீங்க. அதே குடும்பத்திலேருந்து உறுப்பினராக வந்த அக்கா கனிமொழி வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க. அதே குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் வந்து நீங்கள் பல பேர் வந்து மத்திய அமைச்சராக இதற்கு முன்பாக இருந்திருக்கிறார்கள். அதே குடும்பத்திலிருந்து வரவர்கள் எம்எல்ஏக்கள் ஆகிறாங்க. அதே குடும்பத்திலேருந்து வரவர்கள் வந்து திரைத்துறையை ஆள்றாங்க. அதே குடும்பத்திலேருந்து வரவர்கள் வந்து டெலிவிஷன்ஸ் ஆள்றாங்க. எல்லா பிஸ்னஸையும் ஹேண்டில் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில். குடும்பத்தினுடைய வாரிசுகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே இப்படி ஒரு ஆதிக்கம் மிகுந்த சக்தியாக தமிழ்நாட்டில் வந்து உச்சபட்ச ஆதிக்கம் அதிகாரத்தை பெற்ற ஒரு பவர் சென்டராக இருக்கும்போது இது மன்னராட்சியெல்லாம் வேற என்னது? மக்களாட்சியா இது? மன்னராட்சின்றதுனால தான் மக்கள் சாகும்போது கூட நேரில் போய் பார்க்காம ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காரு. இதையே ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இல்லையா? நீங்கள் டெல்லிக்கு போக டைம் இருக்குல்ல, நிதி ஆயோக்கு 4 வருஷம் போல. உங்கள் மகன் மீது ஒரு பிரச்சனை எழுகிறது, உங்கள் மகன் எங்கே மாட்டிக்க போகிறாரு, இடி ரைடில் சிக்கிட போகிறாரோன்றதுக்காக டெல்லிக்கு போகிறீங்க. அதற்கு நேரம் இருக்குல்ல. ஏன் இங்கே இருக்கிற பரந்தூருக்கு போக முடியல, இங்கே இருக்க வேங்க வயலுக்கு போக முடியல, இங்கே இருக்க திருபுவனத்துக்கு ஏன் போக முடியல? அப்போ இது என்ன மக்களாட்சியா? மக்களுக்காக அந்த மக்களை தேடி போய் பார்க்காதவங்க எப்படி மக்களாட்சின்னு சொல்ல முடியும்? மன்னராட்சி தானே. அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்.